பன்னீர் திராட்சை, அதாவது கருப்பு திராட்சை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அது ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கை அளவுக்கு நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ கால் பாத எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு பாடியில இந்த நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அதற்கு இந்த திராட்சையில இருக்கக்கூடிய ரெசர்வெரால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இந்த நரம்புகள்ல உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சி முடிவுகள்லாம் வந்து சொல்லியிருக்கிறது. ஸோ நீங்க ஒரு கை அளவுக்கு பன்னீர் திராட்சையை நல்லா கழுவிடணும். ஏன்னா அந்த திராட்சையை பொறுத்த வரைக்கும் அது மேலே வந்து நிறைய மருந்துகள் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் நல்லா உப்பு போட்டு கல் உப்பு போட்டு தண்ணியில் வந்து அதை ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கை அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது இந்த கால் பாத எரிச்சல் வந்து குறையும். அதே மாதிரி இந்த திராட்சை வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டையும் வந்து குறைக்கக்கூடியது, பித்தம் வந்து சரியாகும். ஸோ அதனாலேயும் உங்களுடைய கால் பாத எரிச்சல் வந்து நல்லாவே மாற்றம் இருக்கும். இன்னொன்று, இந்த திராட்சை அப்படிங்கிறது செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் ஹீமோக்ளோபினோட லெவல்ஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால உங்களோட பாடி வந்து டயர்ட்னஸ் எல்லாம் இல்லாமல் ஆக்டிவான ஒரு நபராக வந்து இருப்பீங்க. ஸோ சர்க்கரை வியாதிக்காரவங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக வந்து இந்த திராட்சையை வந்து எடுத்துக்கலாம். அதுவும் பன்னீர் திராட்சையாக விதையுள்ள கருப்பு திராட்சையாக எடுத்துக்கிறது நல்லது.